வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் சாகி ஜீரா, இது இல்லைன்னா சாதாரண சீரகத்தையே போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, பொடியாக நறுக்கின 3 பச்சை மிளகாய். வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், 50 கிராம் அளவுக்கு 1 கேரட் பொடியாக நறுக்கினது, 50 கிராம் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ், 50 கிராம் அளவு பச்சை பட்டாணி. 1 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இருநூறு கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதோட 2.5 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். நம்ம சேர்த்துன காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். காய்கறிகள் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதோட 200 கிராம் அளவுக்கு பனீரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் பிரட்டி விட்டுறலாம். பனீர் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாவையும் சேர்த்துக்கலாம், அல்லது சாப்பாட்டு அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவு 400 கிராம். இந்த அரிசிக்கு 1க்கு 2ங்கிற கணக்கில் தான் தண்ணி சேர்க்கணும். 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்பவும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அளவான தீயிலேயே ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடணும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி எப்பவும் போல் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 7-8 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் தம் போட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிற, நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிடலாம். இப்போ இதை மூடி வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன், அதை வச்சு அதையும் மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட பன்னீர் வெஜிடபிள் மசாலா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சட்னியோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும்.
இதுக்கு சைடிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா காலிஃப்ளவர் சில்லியோட இதை சாப்பிடுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.